12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ரோமர் 12:2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். இந்த வசனத்தை நாம் அடிக்கடி வாசித்திருக்கிறோம். இந்த வசனத்தை குறித்து பிரசங்கத்தையும் இதை குறித்து பல முறை நான் பிரசங்கித்திருக்கிறேன். அல்லேலூயா. ஆனாலும் ஒன்று கூட இந்த வேத வசனத்தை நாம் தியானிக்கிறது நல்லது. அல்லேலூயா. இதில் நாம் வாசிக்கும் போது இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை நடத்துகிறவன், தேவனுடைய பிள்ளையாய் ஜீவிக்கிறவன், அவருடைய சொந்த ஜனம் என்று சொல்லுகிறவர்கள் இப்பிரபஞ்சத்திற்குரிய வேஷம் நமக்குள்ளே காணப்படக்கூடாது. மனுஷன் வேஷமாகவே தெரிகிறான், விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான், ஆசியை சேர்க்கிறான், முடிவில் யார் அதை மாறிக்கொள்வான் என்று அறியாதிருக்கிறான். இதுதான் உலகத்தின் நடவடிக்கை. திரைப்படத்தில் பாடலில் சொல்வார், உலகம் ஒரு நாடக மேடை. இந்த நாடக மேடையிலே ஒவ்வொருவரும் நடிக்கக்கூடிய நடிகர்கள். அப்படித்தானே நாம் இன்றைக்கு வாழ்கிறோம். பெற்றோர் பிள்ளைகள் அதனுடைய பாசம் அன்பு நீங்கும் போது, அதாவது அவர்கள் பெரியவர்களாய் மாறும்போது அவர்கள் கடமையாக நம்மளை காண்கிறார்கள், கடமைக்காக செய்ய வேண்டிய காரியங்களை செய்கிறார்கள். ஆனால் ஆத்மார்த்தமான அன்பை பிள்ளைகளிடத்தில் நாம் எதிர்பார்க்க முடியாது. பிள்ளைகள் வளர்ந்து வருகிற வரைக்கும் தான், பெற்றோர்களை சார்ந்திருக்கிற வரைக்கும் தான் அவர்கள் நம்மிடத்தில் அன்பாய் இருக்கிறார்கள், அல்லது அன்பாய் இருக்கிறவர்களை போல நடிக்கிறார்கள். ஆனால் பிள்ளைகள் வளர்ந்து அவர்கள் தான் தன்னை நடத்தி கொள்ளத்தக்கதான நிலையிலே வந்த பிற்பாடு ஒரு அந்நியனாய் பாவிக்கும் போது, வேற்று மனுஷனை போல பாவிக்கிற போது பெற்றோருடைய இருதயம் வேதனைப்படுகிறது. சாரோவை பார்த்து குருத்தோல சிரிச்சு, சாரோல பழுத்த இலை, குருத்தோலை பச்சையாய் இருக்கக்கூடிய இலை. ஆனால் ஒரு நாள் நீயும் சாரோலையை போல ஆவாய் என்கிறதை இன்றைக்கு பிள்ளைகள் நினைக்கிறதில்லை. ஆமென். குழந்தையாய் இருக்கும் போது என் தாய் என்னை எப்படி கவனித்தால், நான் வளர்ந்து இளவயதாகும் போது அவள் எனக்கு எவ்விதமாய் நடத்தினாள், என் தகப்பன் என்னை எப்படி நடத்தினார் அப்படிங்கிறத இந்த பிள்ளைகள் அறிகிறது இல்லை. காரியத்தை சொல்லுவார்கள், அதை நிறைவேற்றி வைக்க வேண்டியது தாயுடைய கடமை, தகப்பனுடைய கடமை. அதுக்கப்புறம் கிளிக்கு ரெக்க முளைச்சிடுச்சு, ஆத்த விட்டே என்ன செய்தது, பறந்து போய். இன்றைய வாழ்க்கை இப்படிப்பட்ட வாழ்க்கை தான். பிள்ளைகள் செய்வார்கள் என்று பெற்றோர்கள் நினைக்க வேண்டாம். தங்களை பேணி உங்களை நடத்தி கொள்ளுங்கள். பிள்ளைகளை நம்புகிறதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே இன்றைக்குள்ள காலகட்டங்களிலே பிள்ளைகளை குறித்து பெரிய கனவெல்லாம் காண்கிறார்கள். ஆனால் அந்த கனவெல்லாம் காணல் நீரை போல கடந்து போய்விடும். ஆமென். ஆனால் உன்னை நடத்துகிற, உனக்கு மேய்ப்பனாய் இருக்கிற, உனக்கு ஆண்டவராய் இருக்கிற இரட்சகரை மாத்திரம் நீ நோக்கிக் கொண்டு உனக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்திலே நீ பொறுமையோடு என்ன செய், ஓடு.
ஆமென். இதுதான் உங்களுக்கும் எனக்கும் நியமிக்கப்பட்டதான நியமனம். Praise the Lord. Praise the Lord. டாக்டரா இருக்கிறவர்கள் தன் பிள்ளையை டாக்டராக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இன்ஜினியராய் இருக்கிறவர்கள் தன் பிள்ளையை இன்ஜினியராய் என்ன செய்கிறார்கள்? மாற்றுகிறார்கள். ஆமென். ஏனென்றால் தனக்கு பின் அந்த தொழிலை, அந்த மேன்மையை அவர்கள் அடைய வேண்டும் என்று பெற்றோர்கள் என்ன செய்கிறார்கள்? விரும்புகிறார்கள். அப்ப சின்ன பிள்ளையா இருக்கும்போது கேட்கிறாங்க, நீ என்னவா வருவ? டாக்டரா வருவையா? இன்ஜினியரா வருவையா? நீ எப்படி வருவ? தகப்பனார் டிரைவரா இருந்தா அந்த பிள்ளை சொல்லும், நான் டிரைவரா வருவேன். ஏன்னா அவ்வளோ பெரிய பஸ், அவ்வளோ பெரிய லாரிய எங்க அப்பா என்ன செய்யறாரு? ஓட்டுறாரு. பைலட் ஆபீசரா இருந்தால் நான் பைலட் ஆபீசரா வருவேன். ஆமென். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உலகத்திலே பலவிதமான காரியங்கள், சூழ்நிலைகள், வேஷங்கள் இதெல்லாம் வரும். ஆமென். ஆனா இந்த வேஷம் ஒரு நாள் கலைந்து போகும். Praise the Lord. நம்முடைய நிலை முற்றிலுமாய் entirely different, முற்றிலுமாய் அது மாறுபாடான ஒரு நிலைக்கு கடந்து வரும். ஹல்லேலூயா. உலகம் ஒரு சதம் அல்ல. Praise the Lord. நாம் செய்ய வேண்டிய கடமைகளை நாம் செய்ய வேண்டும். பிள்ளைகள் செய்ய வேண்டிய கடமைகளை பிள்ளைகள் செய்ய வேண்டும். அது அவர்கள் மேல் விழுந்த கடமை. அப்ப இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாது. இதெல்லாம் கலைந்து போகக்கூடியதான வேஷம். நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லுவேன், திருமணமான புதிதிலே புருஷனை ரொம்ப கவனிப்பாங்க. புருஷனை ரொம்ப கவனிப்பாங்க. ஆனா அவர் வயது செல்ல 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 பௌத்த புருஷனை தான் பார்ப்பாரு. எந்த புருஷனை? கட்டின புருஷனை. சரி சரி ஐசாகி போச்சு, இளவட்டத்தோட என்ன செய்யக்கூடாது? போட்டி போட கூடாது. வயசாயிடுச்சுன்னா எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாதுங்கிற ஞானத்தோட நடக்கணும். அவன் திங்கிற மாதிரி நானும் திங்கணும்னு ஆசைப்படாத அப்படின்னு யார் சொல்லுவா? யார் சொல்லுவா? மனைவி சொல்லுவா, கொண்டாடி சொல்லுவா. வயசாக வயசாக கண்ணாம் பின்னான்னு தின்னுட்டு அப்புறம் கண்ணாம் பின்னான்னு கலைஞ்சிக்கிட்டு கிடையாது, கிடக்காதையும் இப்படி இரும். அளவோட தின்னும், அளவோட சாப்பிடு, அளவோட இரு. வயசாகிடுச்சுன்னா கொண்டு போய் விராண்டாவது முதல்ல வீட்டுக்குள்ள படுக்கிறது. வயசாக கடைசியில் எங்க படுக்க போட்டுருவாங்க? விராண்டாவில் படுக்க போட்டுருவாரு. அங்கேயே ஒரு தட்டு, ஒரு கிளாஸ், ஒரு செம்பு இருக்கும். குடிக்கிறதுக்கு ஒரு பானையில தண்ணி தூக்கி என்ன செஞ்சிருவாரு? நீ வீட்டுக்குள்ளெல்லாம் ஒன்றும் வர வேண்டாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நிலைகள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம். ஆமென். விறகு ஒடிச்ச கம்பு விறகு மேலதான் இருக்கும். அளந்த நாளி பானைக்கு இடுக்குல தான் இருக்கும். எந்த அளவின்படி அளக்கிறாயோ அந்த அளவின்படி உனக்கு அளக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்மை செய்தால் உனக்கு நன்மை, நீ தீமை செய்தால் அதற்கேற்ற பிரகாரம் பலனை நாம் அடைவோம். முகமுறையாய் நான் சொல்லுகிறேன், இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் அப்ப என்ன செய்யணும் அப்படிங்கிறதை நாம் பார்க்கிற வேளையில தேவனுடைய நன்மையும், இரண்டாவதாக அவருடைய பிரியமும், மூன்றாவதாக பரிபூரணமான சித்தம். மூன்று காரியம் இருக்கிறது. ஒன்று நன்மை, இரண்டாவது அவருக்கு பிரியம், மூன்றாவது பரிபூரணமான சித்தம். இந்த மூன்றும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதற்கு நாம் நன்மை செய்கிறோமா? நன்மை செய்கிறவர்களாய் நாம் ஜீவனம் பண்ணுகிறோமா?
Praise the Lord. இன்றைய நாட்களிலே பார்க்கும்போது பழிக்கு பழி, தீமைக்கு தீமை. Praise the Lord. ஆனால் பவுல் சொல்லுகிறார், நீங்கள் தீமையை தீமையினாலே வெல்லாமல் தீமையை நன்மையினாலே வெல்லுங்கள். Hallelujah. அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையிலே நன்மை செய்ய படியுங்கள் என்று ஏசாயா சொல்லுகிறார். ஆமென். நன்மையை தவிர நாம் தீமை செய்யக்கூடாது. தீமைக்கு தீமை நாம் சரி கட்டாமல் தீமைக்கு நன்மை செய்யுங்கள். அல்லேலூயா. பழி வாங்குவதும் பழி செய்வதும் எனக்குரியது. இன்றைக்கு அநேகர் அதை தன்னுடைய கையில் எடுத்துக் கொள்ளுகிறார்கள். பழி வாங்க வேண்டும் என்று துடிக்கிறார்கள். நான் சிறுபிள்ளையா இருக்கும் போது என்னை இப்படியெல்லாம் நடத்தினார்கள். அல்லேலூயா. ஆனால் நானும் திரும்ப அப்படியே செய்வேன் என்று சொல்வாயானால் உன்னுடைய நன்மைக்காக கடிந்து கொள்ளுதலை வெறுத்து அதற்கேற்ற பிரகாரம் மறுபடி நான் இப்படிதான் செய்வேன் என்று சொன்னால் வேத வசனத்துக்கு புறம்பாய் நாம் நடக்கணும். அல்லேலூயா. அப்ப தீமைக்கு தீமை என்ன செய்யாமல் சரி கட்டாமல் நீங்கள் என்ன செய்யுங்கள்? நன்மை செய்யுங்கள். தீமைக்கு பதிலாக நன்மை செய்யுங்கள். அப்ப வைராக்கிய நெஞ்சம் நமக்கு வேண்டாம். நாம் பொல்லாங்கான காரியங்களை நடப்பிக்க சரிக்கு சரி கட்ட வேண்டாம். சகலத்தையும் யார் பார்த்துக் கொள்வார்? கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஆமென். கர்த்தர் நமக்கு நன்மை செய்கிறார். அல்லேலூயா. நல்லவர்களுக்கும் கெட்டவர்களுக்கும் கர்த்தர் என்ன செய்கிறார்? நன்மை செய்கிறார். அல்லேலூயா. அப்படியானால் அவர் ஒரு நாளும் தீமை செய்கிற தேவன் அல்ல. நாம் செய்த தீமைக்கு எவ்வளவோ காரியங்களிலே கர்த்தர் நமக்கு திருப்பி தீமை செய்திருக்க வேண்டும். ஆனா கர்த்தர் நமக்கு தீமை செய்யாதபடி கர்த்தர் நமக்கு நன்மை செய்கிறார். அவருடைய கிருபை என்னாலும் உள்ளது. அவருடைய கிருபை மாறாதது, அவருடைய அன்பு மாறாதது, அவருடைய நேசம் மாறாதது. அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் நமக்கும் அவர் தம்முடைய இரக்கத்தை பாராட்டி நமக்கு நன்மைகளை கர்த்தர் தருகிறார். அப்ப நீ நன்மை செய்யும் போது கர்த்தருடைய நாமம் மகிமை பெற வேண்டும். அப்ப அங்கே நாம் வாசிக்கிறோம் தேவனுடைய நன்மையும், இரண்டாவது பிரியம். நம்முடைய காரியங்களிலே பிரியம் இருக்க வேண்டும், தேவனுடைய பிரியமும். மூன்றாவது பரிபூர்ணமான சித்தம். என்னது? இந்த விஷயத்துல வரும்போது அநேகர் விழுந்து போகிறவர்களாய் காணப்படுகிறது. உன் நினைவுகள் என் வழிகள். அப்ப நமக்கும் அவருக்கும் ஒரு கான்ட்ரரியாவே என்ன செய்யுது? வழிகள் போய்கிட்டே இருக்கிறது. நீ நல்லா இருக்கணும் கர்த்தர் நினைச்சு உன்னைய நடத்துறாரு. ஆனா எனக்கு இந்த வழி பிடிக்கலன்னு சொல்லிவிட்டு நீ கர்த்தரை மறந்து கர்த்தரை விட்டு தூரமாய் கடந்து போகிற வலையில கர்த்தருடைய இருதயம் வேதனைப்படும். அவர் துக்கப்படுகிறவராய் இருப்பார். மனுஷனை செம்மையானவனாக நான் உண்டாக்கினேன், அவனோ அநேக உபாய தந்திரங்களினாலே தன்னை கெடுத்துக் கொள்ளுகிறான். ஆமென். அநேக உபாய தந்திரங்கள் மனுஷன் ஏற்படுத்தி கொண்டு தன்னையே கெடுக்கிறவனாய் காணப்படுகிறான். அவனுடைய வாழ்க்கையிலே தேவனை அறிகிற அறிவு இல்லை. தேவனை அவன் அறிந்திருந்தால் கர்த்தர் அவனுக்கு கற்றுத் தருவார், கர்த்தர் அவனுக்கு போதிப்பார். ஆமென். அப்ப தேவனுடைய பரிபூர்ணமான சித்தம் இன்னது என்பதை பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மனம் திரும்புங்கள். வேத பொருட்கள் எழுத்தாகிலும் இல்லத்தின் உறுப்பாகிலும் அவமாய் போவதை பார்க்கலும் இந்த வானமும் பூமியும் அழிந்து போவது வெகுவாய் இருக்கும் அப்படிங்கிற வேத வசனம் உமக்கு தெரியுமா? மறு ரூபமாகின்றவனா மனம் திரும்பு. உன் வாழ்க்கையை நீ உன்னை மாற்றிக்கொள். நான் இப்படியே தான் இருப்பேன், இப்படியே தான் வாழ்வேன், என் ஸ்வாபத்தை மாற்ற முடியாது என்றால் ஜென்ம ஸ்வாபம் உள்ளவன்
ஆவிக்குரியவைகளை ஒரு நாளும் ஒரு காலம் அவன் அறிய மாட்டான். ஆனால் ஆவிக்குரியவனோ சகலத்தையும் ஆராய்ந்து நிதானித்து அறிகிறான். ஆமென். நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருந்தால் சுயம் உங்களுடைய வாழ்க்கையிலே வெளிப்படும். நீங்கள் ஆவிக்குரியவர்களாய் இருந்தால் சகலத்தையும் ஆராய்ந்து நிதானித்து நீங்கள் அறிவீர்கள். Praise the Lord. அப்ப நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா அல்லது ஆவிக்குரியவனாய் இருக்க விரும்புகிறீர்களா? Praise the Lord. மாம்சத்துக்குரியவர்களாய் இருந்தால் மாம்சத்தின் கிரியைகள் வெளிப்படும் போது நீங்கள் ஆக்கினைக்கு தப்ப முடியாது. ரோமர் எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் ரோமர் 8:1. கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து நீங்கள் எப்படி நடக்கக்கூடாது? மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தண்டனை அவர்களுக்கு கிடையாது. அப்ப மாம்சத்தின் சிந்தை, மாம்சத்தின் கிரியை இவைகள் இருக்குமானால் நாம் மாம்சத்தின்படி நடக்கிறவர்களாய் காணப்படுவோம். மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடந்தால் உங்களுக்கு என்ன கிடையாது? ஆக்கினை தண்டனை கிடையாது. தேவ சித்தத்தை 3 வகையாய் நாம் பிரிக்கலாம். ஒன்று தேவனுடைய சித்தம். அதற்கு நேர் ஆப்போசிட் என்னது? பிசாசினுடைய சித்தம். இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற ஒன்று என்னன்னு கேட்டீங்கன்னா சுய சித்தம். அதுதான் நம்முடைய மனதும் நம்முடைய மாம்சமும் விரும்பக்கூடியதான சிந்தை. அப்போ சுய சித்தம் என்கிறது மாம்சத்தோடு கலந்து விடுகிறது. அது ஒரு நாளும் ஆவியோடு தேவ சித்தத்தை அறியத்தக்கதாக அது கடந்து வருகிறது இல்லை. கடந்து வந்தால் அது ஆசீர்வாதம், கடந்து வராவிட்டால் அது சாபமாய் காணப்படும். அப்ப தேவ சித்தத்தை நீங்களும் நானும் அறிய வேண்டும். வாசியுங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆண்டவரே ஆண்டவரே நீர் யார் என்றார். அதற்கு கர்த்தர் நீர் துன்பப்படுத்துகிற நசரேயனாகிய இயேசு நானே. உன்னுடைய வாழ்க்கையிலே சுயம் கிரியை செய்யும் போது நீ யாரை துன்பப்படுத்துகிறாய்? நசரேயனாகிய இயேசுவை துன்பப்படுத்துகிறாய். அல்லேலூயா. இந்த பவுலாகிய சவுல் தன்னுடைய வாழ்க்கையிலே பிரதான ஆசாரியர்களை பிரியப்படுத்தும்படியாய் அவர்களிடத்திலிருந்து நிருபங்களை வாங்கிக் கொண்டு சீஷர்களை துன்பப்படுத்தவும் சிறைபிடிக்கவும் அவர்களை அழிக்கவும் இந்த சவுல் எழுப்பினான். அது மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாய் அவன் காணப்பட்டான். ஆனால் தேவனை பிரியப்படுத்தத்தக்கதான அந்த சிந்தை, அந்த காரியம் அவனுடைய வாழ்க்கையிலே இல்லை. ஆனால் கர்த்தர் அவனை சந்திக்க சித்தம் கொண்டார். ஒருவேளை தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் போதே சவுலை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கலாம். ஆமென். அல்லேலூயா. ஆனால் அந்த காலம் கடந்து வந்த போது சூரிய ஒளிக்கு மேலாக பிரகாசமான வெளிச்சம் அவன் மேல் என்ன செய்தது? பிரகாசித்தது. பிரகாசித்த போது அவன் குதிரையிலிருந்து கீழே விழுந்தான். விழுந்த போது ஒரு சத்தம் கேட்கிறது, சவுலே சவுலே ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? அல்லேலூயா. இது வானத்தில் இருந்து உண்டான ஒரு சத்தம். அது அவனை சந்திக்க வேண்டிய ஒரு நேரம். அவன் சுயம் அழிய வேண்டிய நேரம் அங்கே வந்தது. அப்போது அவன் கேட்கிறான், ஆண்டவரே நான் என்ன செய்ய நீர் சித்தமாய் இருக்கிறேன்? பிரைஸ் தி லார்ட். கீழே தொடர்ந்து வாசியுங்கள். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே
நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, பிரவேசித்து நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும். அவனுடனே கூட பிரயாணம் பண்ணின மனுஷர்கள் சத்தத்தை கேட்டு ஒருவரையும் காணாமல் பிரமித்து நின்றார்கள். சவுல் தரையிலிருந்து எழுந்து கண்களை திறந்த போது ஒருவரையும் காணவில்லை. என்ன? அவன் கண் அடைக்கப்பட்டது, அவனுடைய கண்கள் அடைக்கப்பட்டது. கர்த்தர் அவனை நேர் தெருவுக்கு போகும்படி சொன்னார். அங்கே அவன் அந்த நேர் தெருவில் போய் அவன் அங்கே தங்கி இருக்கிற போது 3 நாள் கம்பல்சரி ஃபாஸ்டிங். இது அநேகர் சொல்லலாம், எனக்கு உபவாசம்லாம் இருக்க முடியாது, ஒரு இதே மாதிரியாது, ஒரு வேளை கூட என்னால் சாப்பிடாம இருக்க முடியாது அப்படின்னு சொன்ன அந்த சவுல் இப்போ 3 நாள் சாப்பாடு கொடுக்க யாரும் கிடையாது, தண்ணி கொடுக்க யாரும் கிடையாது. அல்லேலூயா. இரவும் பகலும் உபவாசித்தவனாய் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இவனுக்கு சொன்னது போல பட்டணத்துக்குள் இருந்ததான ஒரு மனுஷனுக்கும் இந்த சவுலை குறித்து கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். பிரைஸ் தி லார்ட். அனனியா என்கிறதான ஒரு மனுஷனோடு கூட கர்த்தர் பேசினார். சவுல் என்கிற வாலிபன் இப்போது அவன் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். நீ போய் அவன் தலையிலே கைகளை வைத்து அவனுக்காக ஜெபம் பண்ணு. பிரைஸ் தி லார்ட். அதுக்கு அவன் சொன்னான், ஐயோ, எங்களை எல்லாம் கொலை செய்யும்படி சிறைப்பிடித்து போகும்படியாய் தமஸ்குவுக்கு நேராய் வந்திருக்கிற மனுஷன் சவுல் அல்லவா? பிரைஸ் தி லார்ட். உடனே கர்த்தர் சொன்னார், நான் அவனை சந்தித்து இருக்கிறேன், நீ போ என்று சொல்லி அனுப்பின போது அவன் வந்தான், தலையிலே கைகளை வைத்தான். செபிக்கும் போது அவனுடைய கண்களில் இருந்து மீன் செடிகள் போல கீழே விழுந்தது. அவன் கண்ணு தெரியாமலே அவனை ஆக்க முடியும், கண்ணு தெரியவும் வைக்க வராது. இவைகளை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா? சவுளுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நல்லா வழியில் கண் தெரிந்தது, ஆனால் இப்போது அவனுக்கு என்ன இல்லை, கண் தெரியவில்லை. அவனுக்கு கண்கள் தெரியவில்லை, குருடனாய் காணப்பட்டான். அனனியா வந்தான், அவன் தலையில் கைகளை வைத்து செபித்த போது அவனுடைய கண்கள் திறக்கப்பட்டது. மீன் செதில் போல் அவை கண்களில் இருந்து கீழே விழுந்தது. அவன் கையை வச்சு உடிக்கணும். கான்ட்ராக்ட் இருந்தா என்ன செய்வாங்களா, டாக்டர் கண் டாக்டர் என்ன செய்வாங்களா, அந்த குறையோடுனதை அப்படியே உரிச்சு எடுத்துவாங்க. அனனியாவுக்கு உரிக்கிற வேலையா இல்லை, அதை ஜபம் பண்ணுகிற வேலை, அற்புதம் செய்கிறது கர்த்தருடைய வேலை. எப்போ ஆண்டவரே நான் என்ன செய்ய நீ சித்தமாய் இருக்கிறீர் என்று கேட்டானோ அப்போதே கர்த்தர் அவனை தனதாக்கி கொண்டார், தன்னுடையவனாக்கி கொண்டார், தன் பக்கமாய் அவனை சேர்த்துக் கொண்டார். அவனை குறித்த வெளிப்பாடு என்ன தெரியுமா? ராஜாக்களுக்கும் மாத்திரமல்ல இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் புற ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கும்படியாய் நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். அஞ்ஞான தேவனுடைய பிள்ளைய, நீ ஆண்டவருடைய சித்தத்துக்கு உன்னை ஒப்பு கொடுக்கும் போது அவர் உன்னை தம்முடைய சித்தத்தின்படி தன்னுடைய பிரியத்தின்படி அவர் உன்னை நடத்துவார். அல்லேலூயா. எசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 53ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் இருந்து, கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தம் கொண்டார், அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார், குற்ற நிவாரண பலியாக நீடித்த நாளாயிருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். நீ தேங்காய் கேட்டா அவர் மாங்காய் கொடுப்பார். டாக்டருக்கு படிக்கணும்னு நினைச்சா உனக்கு இன்ஜினியரிங் லைன்ல தான் தள்ளுவார். ஆமே, ஏன்னு கேட்டா அவர் எப்பவுமே ஏற்றிக்க முடியாத வேலை தான் செய்வார். உன் நினைவுகள்
நான் இப்படி ஆகணும், அப்படி ஆகணும், இப்படி செய்யணும், அதை அப்படி செய்யணும் அப்படின்னு உன்கிட்ட 1000 திட்டங்கள் இருக்கலாம். புருஷனானாலும் சரி, ஸ்திரீகள் ஆனாலும் சரி, அவரவருக்கு அநேக ஆசைகள் உண்டு, விருப்பங்கள் உண்டு. ஆமென். ஆனால் வேதம் சொல்கிறது கர்த்தர் தம்முடைய மன விருப்பத்தின் படி தந்தருளி. தம்முடைய மன விருப்பம், அவருடைய விருப்பம், தம்முடைய மன விருப்பத்தின்படி தந்தருளி அவருடைய ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாரா. இப்போ பிதாவினுடைய சித்தம் என்ன, பிதாவினுடைய ஆசை என்ன? அவரை நொறுக்க சித்தம் கொண்டார். எத்தனை பேருக்கு சந்தோஷம். நொறுக்கிறதுக்கு ஆண்டவரே என்னை நொறுக்கும், என்னை உடையும், என்னை வனையும் அப்படின்னு எத்தனை பேர் கேட்க முடியும்? வேண்டாம்பா. பொறுக்கவும், நொறுக்கவும், உடைக்கவும் என்னால ஒப்பு கொடுக்க முடியாது என்று சொல்லலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவை நொறுக்கும்படியாய் கர்த்தர் சித்தம் கொண்டார். இதற்காக நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாக்கி. ஆமென். வியாதியிலிருந்து விடுதலை பெற வேண்டும். நோயில் இருக்கிறவர்கள் நோயிலிருந்து விடுதலை பெற வேண்டும். சமாதானம் இல்லாத இருக்கிறவர்களுக்கு சமாதானத்தை கற்றுத் தர வேண்டும். ஆறுதல் இல்லாதவர்களுக்கு ஆறுதல் கொடுக்க வேண்டும். அவரே சகல ஆறுதலின் தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படியானால் அவரை நொறுக்க பிதா என்ன செய்தார்? சித்தம் கொண்டார். அடுத்த வார்த்தை என்ன வருத்தம்? உங்களுக்கும் எனக்கும் சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது என்று சொல்லப்பட்ட வார்த்தையை கர்த்தர் உறுதிப்படுத்தும்படியாய் அங்கே நான் பார்க்கும்போது ஆத்தும வருத்தத்தின் பலன் என்னங்க? ஆத்தும வருத்தத்தின் அவர் உங்கள் துக்கங்களை ஏற்றுக்கொண்டார், உங்களுடைய நோய்களை அவர் சுமந்தார். ஹல்லேலூயா. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் பாடு அனுபவிக்கிறவருமாய் இருந்தார். ஹல்லேலூயா. உங்களுக்காக எனக்காக சமாதானத்தை தரும்படியாய் தேவ சித்தத்தை நிறைவேற்ற குமாரனாகிய இயேசு தன்னை முற்றிலுமாய் அவர் ஒப்புக் கொடுத்தார். ஆமென். ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு ஆத்துமா மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளையாய் மாறும் போது அது அவருக்கு ஒரு சம்பத்து, ஒரு சொத்து. நீங்களும் நானும் தான் அவருக்கு யாரு? மல்கியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாள். என்னதுங்க? என் சம்பத்து. கர்த்தர் என்ன சொல்கிறார்? நீங்களும் நானும் தான் யாருக்கு சம்பத்து? கர்த்தருக்கு சம்பத்து. என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் யாருடையவர்களாய் இருப்பார்கள்? என்னுடையவர்களாய் இருப்பார்கள். அல்லேலூயா. அப்ப நீங்களும் நானும் யாருடையவர்கள்? அவருடையவர்கள். அப்ப அவருடையவர்களை சம்பத், உங்களையும் என்னையும் சம்பத்தாக அவர் வைத்திருக்கிறார். சில அம்மாமார்ல பேசும்போது சொல்லுவார், என்ன செய்ய, பிள்ளைகளை பார்க்க வேண்டியதா இருக்கு, பிள்ளைகளுக்காக நான் என்ன செய்யணும்? உயிர் வாழ அப்படின்னு வெறுத்து போய் கசந்து அந்த வார்த்தையை சொல்லுவார். காரணம் என்ன? நான் வாழ்கிறது பிள்ளைக்காகனாலும் நான் என்ன செய்யணும்? ஆனா அதே வேளையில ஒரு ஸ்திரீ இல்லை, புருஷனா இருந்தா 1-2 பேர் தான் 100ல பிள்ளைகளுக்காக வாழக்கூடியவர்கள். உடனே அவன் கொண்டாடி இறந்து போனா அவர் புருஷன் என்ன செஞ்சிருந்தாரு? இன்னொரு கல்யாணம்
பண்ணிக்கிறார். காரணம் என்ன? சமைச்சு கூட ஆள் இல்லை, சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு என்ன செய்யறாரு. ஆனா அதே நேரத்தில் மனைவிமார்கள் புருஷனை இழந்தால், புருஷனால் கைவிடப்பட்டால் அந்த பிள்ளைகளுக்காக என்ன செய்கிறார்கள் சொல்லுங்க? வாழ்கிறார். இல்லாவிட்டால் நானும் புருஷனை மாதிரி நானும் ஒருத்தனை கல்யாணம் பண்ணா இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை என்ன செய்யும்? சீரழிஞ்சு போகுமே அப்படின்னு சொல்லி பிள்ளைகளுக்காக வாழப்படுகிற வருத்தத்தை அனுபவிக்கிறது யார்? ஸ்திரீகள். அதனால்தான் தாய் தேற்றுவது போல நான் அவர்களை தேற்றுவேன், அவர்கள் எருசலேமில் தேற்றப்படுவார். ஆறுதலுக்கும் தேர்தலுக்கும் தாயை அங்கே ஓமையாய் வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் என் சம்பத்தை சேர்க்கும் நாளிலே நான் அவர்களை சேர்த்துக் கொள்ளுவேன், அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள். தேவ சித்தத்தை அறிந்து இயேசு தன்னை முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்தார். ஆமென். கெத்சமனே தோட்டத்திலே அவர் இருக்கும்போது அவர் துக்கம் அடையவும் வியாகுலப்படவும் அவர் தொடங்கினார். அப்படி வியாகுலப்பட தொடங்கின போது வியர்வை நாளங்களில் இருந்து இரத்தத்தின் பெரும் துளிகள் என்ன செய்தது? புறப்பட்டு வந்தது. அவர் பண்ணின விண்ணப்பம் என்ன? பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆகிறது. இங்கே ரெண்டு விதமான காரியங்களை இந்த ஜபத்திலே நாம் பார்க்கிறோம். ஒன்று சுயசித்தம். ஒன்று என்னது? சுயசித்தம். சுயசித்தம் என்ன? இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி. அந்த ஜபத்தை பிதா அங்கீகரித்தார், அவரை நொறுக்கும்படி சித்தம் கொண்டார். இது தேவ சித்தம். அடுத்து சுயசித்தம். என்ன சித்தம்? சுயசித்தம். இன்றைக்கு நம்மள அதிகமாக இருப்பது சுயசித்தமே தவிர தேவ சித்தம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில விளங்குகிறதா அப்படிங்கிறத நம்மை பரீட்சித்து பார்க்க வேண்டியது மிக அவசியம். இன்னைக்கு அநேக மக்கள் சுயத்துக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறார்கள். ஆமென். நியாயாதிபதிகளின் புத்தகம் 14ஆம் அதிகாரம். நியாயாதிபதிகளின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் இருந்து திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை கண்டு, ஒரு பெண்ணை கண்டு. இப்போ கண்களினாலே சிம்சோனுடைய பிரதிஷ்டை உடைகிறதாய் காணப்படுகிறது. அவன் எப்படிப்பட்டவனாய் இருக்க வேண்டும்? திராட்சை ரசம் மதுபானம் குடியாதவனாய், தலையிலே மயிர் சிரைக்கப்படாதவனாய், நரகத்துவம் உள்ளவனாய், நசரேயனாய் அவன் இருக்க வேண்டும். பிரேதங்களை தொடவோ அல்ல செத்து போனதான மிருகங்களையோ மற்ற எந்த காரியங்களிலேயும் அவன் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளாதபடி அவன் அதிலே விலகி இருக்க வேண்டும். இந்த மாலை போட்டிருக்கிறவங்களை பார்த்து சொல்லுவாங்க, சிலர் மரித்து போனா, இறந்து போனா மாலை போட்டவங்க என்ன செய்ய மாட்டாங்க? அந்த மரித்த வீட்டுக்கு போக மாட்டாங்க. காரணம் அவருடைய பிரதிஷ்டை, அவருடைய. அதே போல நசிரைய விரதம் உள்ளவன் செத்து போன பிரேதங்களையோ மிருகங்களையோ அவன் தொடக்கூடாது. மதுபானமோ அதனால என்ன செய்ய மாட்டாங்க? தண்ணி அடிக்க மாட்டாங்க, சிகரெட்டு குடிக்க மாட்டாங்க. இப்ப நம்ம கிறிஸ்தவ மார்க்கத்துல தபசு காலம். என்ன காலம்? அந்த தபசு காலங்கள்ல என்ன செய்ய மாட்டாங்க? கறி சாப்பிட மாட்டாங்க, மீன் சாப்பிட மாட்டாங்க, முட்டை சாப்பிட மாட்டாங்க. ஆமென். கேட்ட அந்த ஒரு 40 நாள் என்ன செய்வாங்க? உபவாசம் என்கிற அர்த்தத்துல
கறிமீனு முட்டை இதைத்தான் நிறுத்திக் கொள்வார்கள். ஆமென். அல்லேலூயா. இதான் உபவாசம். சரி, நான் உபவாசத்துக்குள்ள இப்போ போகல, தபசு காலங்களுக்குள்ளேயும் நான் போகல. அப்ப நசரேய விரதமாய் இருக்கிறவன் அவனுக்கு வேதம் சில கற்பனைகளை கொடுக்கிறது. அந்த கற்பனையின்படி அவன் நடக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் இப்போ பெலிஸ்தியர் தேசத்திலே ஒரு பெண்ணை அவன் கண்டு அப்புறம் திரும்ப வந்து தன் தாயையும் தகப்பனையும் நோக்கி தாயையும் தகப்பன் பெர்மிஷன் கேட்கிறான். நல்ல பையன். இன்னைக்கு அநேகர் என்ன தெரியுமா, தாய் தகப்பன்ட்ட பெர்மிஷன்லாம் கேட்கறது இல்லை, எல்லாத்த பெருசுகிட்ட பெர்மிஷன் கேட்கறது. அவங்களாம் கல்யாணம் பண்ணிட்டு வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு வருவார். ஆனால் இங்கே சிம்சோன் அப்படி அல்ல. அவன் என்ன செய்கிறான், பார்த்துட்டு வந்திருக்கிறான், பொண்ணை நியமிச்சுட்டு வந்திருக்கிறான், அம்மா அப்பாட்ட பெர்மிஷன் கேட்கிறான். எத்தனை நல்ல பையன். நல்லவனா கெட்டவனா? நம்ம எல்லாருக்கும் நல்லவன். அப்ப அந்த சிம்சோன் வந்து தாயிடத்திலும் தகப்பனிடத்திலும் கேட்டான், கண்டேன், அவளை எனக்கு விவாகம் பண்ணி தர வேண்டும் என்று கேட்டான். தாயும் தகப்பனும் அவனுக்கு பிரதியுத்தரமாக, விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தியரிடத்தில் ஒரு பெண்ணை விவாகம் பண்ண வேண்டியது என்ன? அதைத்தான் போகும் சொன்ன. அந்நிய முகத்திலே அவிசுவாசிகளோடு பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. அல்லேலூயா. இஸ்ரவேலருடைய வித்தானது புறஜாதிகள் இடத்திலே என்ன செய்யக்கூடாது? கலக்க கூடாது. அந்நிய ஜாதியான ஸ்திரீகளை விவாகம் பண்ண கூடாது. எஸ்ரா புஸ்தகம், எஸ்ரா 10ஆம் அதிகாரம், எஸ்ரா 10:10. அப்பொழுது ஆசாரியனாகிய எஸ்ரா அவர்களை நோக்கி, நீங்கள் இஸ்ரவேலின் மேல் இருக்கிற குற்றத்தை மறு ஜாதியான ஸ்திரீகளை பண்ணினதினால், அல்லேலூயா, அல்லேலூயா, மறு ஜாதியான ஸ்திரீகள் அப்படி விவாகம் பண்ணினதினாலே நீங்கள் பாவம் செய்தீர்கள். அல்லேலூயா. அப்ப ஒரு தேவனுடைய பிள்ளை, ஒரு தேவனுடைய பிள்ளையை தான் என்ன செய்யணும்? விவாகம் பண்ணணும். கல்யாணத்துல அழைக்கப்படாத ஒருவர் அவரை கண்டிப்பாக அழைத்து கொண்டு போனார்கள். அல்லேலூயா. அங்க பார்க்கும்போது சொந்த பந்தம் விட்டு போகக்கூடாது, சொத்து சோகம் விட்டு போகக்கூடாது, சொத்தெல்லாம் எல்லாம் நமக்குள்ளே இருக்கணுங்கிறதுக்காக ரட்சிக்கப்பட்ட ஒரு பெண்ணை ரட்சிக்கப்படாத ஒரு புருஷனுக்கு அங்கே விவாகம் பண்ணினார். அப்ப அந்த தம்பதிகளை பார்த்து போதகர் கேட்டார், விசுவாசியும் சேர்ந்தா வாழ்க்கை எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? பரலோகமா இருக்கு. விசுவாசியும் ஒரு அவிவிசுவாசியும் சேர்ந்தா அது என்னது? உலகம். ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். விசுவாசியும் சேர்ந்தா பரலோகம், அவிசுவாசியும் சேர்ந்தா உலகம். ஆனா ஒரு விசுவாசியும் ஒரு அவிவிசுவாசியும் சேர்ந்தா அதுதான் நரகம் அப்படின்னு. இந்த எலிக்கும் தவளைக்கும் முடிச்சு போட்ட கதை. தவளை என்ன செய்யும்? உலகத்து பூமியில தரையிலேயும் வாழும், தண்ணிக்குள்ளேயும் வாழும். ஆனா எலி தரையில் மாத்திரம்தான் வாழும், தண்ணிக்குள்ள என்ன செய்ய முடியாது. ஆனா ரெண்டு பேரும் சேர்ந்து ஒப்பந்தம் பண்ணி ரெண்டு பேர் காலையும் மாத்தி சேர்த்து என்ன செஞ்சாங்க? கட்டி வச்சாங்க. பருந்து மேல பறக்கிறத கண்ட போது, எதிரி வரலாம், சீக்கிரமா நம்ம என்ன செஞ்சிருவோம்?
போயிடும் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள பார்த்து சர்ன்னு கீழே வந்தது. தவளை என்ன செஞ்சது? ஒரே ஜம்ப்பு தண்ணிக்குள்ள போய் மூடிக்கிடுச்சு. இந்த எலி சொல்லுது, மூச்சு முட்டுது, ஐயோ என்னால முடியல, மூச்சு முட்டுது, நான் சாக போறேன், என்னை சீக்கிரமா வெளியே கொண்டு வா. வெளியே கொண்டு வந்தா நீயும் செத்துருவன், நானும் செத்துருவேன். ஆனா கொஞ்சம் மூச்சடைக்கு தம் கட்டி எங்க இரு, தண்ணிக்குள்ளேயே கொஞ்சம் பொறுத்து இரு, அது போயிருச்சுன்னா நம்ம வெளியே வந்துடலாம் அப்படின்னு. ஆனா பறந்து போற மாதிரி இல்லை. கடைசியில எலி என்ன செஞ்சது? செத்துச்சு. செத்த உடனே தண்ணியில மிதக்க ஆரம்பிச்சு. தண்ணியில மிதக்கிற போது பறந்து பார்த்து, ஆஹா நம்ம தேடின உணவு எங்கதான் இருக்கு, தண்ணியில தான் நிக்குதுன்னு சொல்லிட்டு எலிய பிடிச்சி தூக்கினா கூட யார் வரல? தவளையும் யாரும் வரல. இப்ப என்ன? உன்னால நான் கெட்டேன், என்னால நீ கெட்ட, நீ கெட்ட. அவிவிசுவாசிக்கும் விசுவாசிக்கும் சம்பந்தம் ஏது? ஒரு விசுவாசியா தான் இருக்கணும். இன்னைக்கு விசுவாசின்னு சொல்லுகிற அளவுக்கு இன்னைக்கு விசுவாசியா இல்ல, மாய்மால கிறிஸ்தவர்களாய் இருக்கிறார். பிசாசுக்கு தெரியும். யாருக்கு தெரியும்? பிசாசுக்கு. எப்படின்னு கேட்டா, இவர்கள் உண்மை கிறிஸ்தவர்கள், இவர்கள் பொய் கிறிஸ்தவர்கள் அப்படின்னு பிசாசு என்ன செய்யும்? அழகா தெரியும். ஆனா நமக்கு தான் அது தெரியாம கண்கள் அடைக்கப்பட்டவர்களாக இருக்கிறது. அவள் என் கண்ணுக்கு பிரியமானவர். ஐ லவ் ஹர் மச். வேலண்டைன் டேஸ்ல, அதாவது போன ஞாயிற்றுக்கிழமைக்கு முந்தின ஞாயிற்றுக்கிழமை என்ன தினம்? காதலர் தினம். ஆனா சிம்சோனுடைய காதல் நிறைவேறிச்சா? நிறைவேறவில்லை. சுயசித்தம், தான் விரும்புகிறபடி மனதும் மாம்சமும் விரும்புகிறபடி நடக்க வேண்டும் என்று இருந்தார்கள். அல்லேலூயா. கடைசி வரைக்கும் சிம்சோன் திருமணம் பண்ணவில்லை. அல்லேலூயா. அவன் தெளிலாளிடத்திலேயே தன் வாழ்க்கையை நடத்தினான். முடிவு தெளிலாளுடைய பணி. தன்னுடைய ரகசியத்தை அங்கே வெளிப்படுத்தினான். ரகசியத்தை வெளிப்படுத்துகிற போது சிம்சோனை மொட்டையடிக்க ஆரம்பித்தார். ஆமென். மொட்டையடித்த போது அவனிடத்தில் இருந்ததான பரிசுத்தாவியானவருடைய வல்லமை கர்த்தர் அவனை விட்டு விலகினார். இதோ பெலிஸ்தியர்கள் வந்து விட்டார்கள் என்று சொன்ன போது, நான் எப்போதும் போல உதறி போட்டு எழுந்திருப்பேன் என்று சொல்லி அவன் எழுந்தான். அவனுடைய கண்களை குத்தினான். சிம்சோனே, நியாயாதிபதியே, நீதிபதியே, இப்ப நீ எப்படி இருக்கிற? குருடனாய் சிறைச்சாலையிலே மாவரைக்கிற வேலை. நீதிபதி கோர்ட்டுக்கு போனா பெரிய கவுனா மாட்டி முன்னாடி உட்கார்ந்து இருப்பார். நீதிபதி அவர்களே அப்படின்பாரு. பெருமைக்கும் கௌரவத்துக்கும் உரிமையாளர்கள் யார்? இந்த நீதிபதி. அந்த இடத்துல சிம்சோன் இருக்கான். இப்ப சிம்சோன் எங்கே தன்னுடைய கிருபையை இழந்தான்? தெளிலாளுடைய மடியிலே தன் கிருபைகளை இழந்தான். இப்போது மாவரைக்கிறான். அவனுடைய முடிவு வேதனையான ஒரு காரியம். ஒரு நிர்பந்தமான நிலையிலே சிம்சோனுடைய முடிவை நாம் பார்க்கிறோம். இந்த பெலிஸ்தியர்களோடு கூட நான் மடிந்து போவேன். எசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 57ஆம் அதிகாரம் முதல் வசனம். நீதிமான், அபிஷேகம் பண்ணப்பட்டவன், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், தேவனுடைய அழைப்பிலே உன்னத அழைப்பை பெற்றவன்.
Praise the Lord. சிம்சோன் என்ன செய்தான்? மடிந்து போனான். அதைத்தான் ஏசாயா சொல்லுகிறான், நீதிமான் மடிந்து போகிறான், ஒருவரும் அதை தன் மனதில் வைக்கிறதில்லை. புத்திமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். தீங்கு வராததற்கு முன்னே நீதிமான் என்ன செய்கிறான்? அப்போ சிம்சோனுடைய வாழ்க்கை சுய சித்தம். சுய சித்தத்தை தேவ சித்தமாய் மாற்ற விரும்பினான். சுய சித்தம் அவருடைய வாழ்க்கையிலே நிறைவேறவில்லை. மூன்றாவது, பிசாசினுடைய சித்தம். அவருடைய சித்தம் பிசாசும் அவன் ஒரு சித்தம் வச்சிருக்கான் உங்களை வச்சு. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாகவில்லை. எப்பவுமே தேவ பிரமாணத்துக்கு மாறாக எதிராகவே பிசாசு தன்னுடைய காரியங்களை நடத்துவார். நீங்கள் சாகவே சாவது இல்லை. இதை புசிக்கும் நாளிலே உங்களுடைய கண்கள் என்ன செய்யப்படும்? திறக்கப்படும். நன்மை தீமை அறிந்து யாரை போல இருப்பீர்கள். இதுதான் பொய். உங்கள் கண்கள் திறக்கப்படும். உண்மை. அவர்கள் புருஷனும் மனைவியுமாய் இருக்கும் போது நிர்வாணியாய் இருந்தும் அவர்கள் வெட்கப்படாதிருந்தார்கள். கர்த்தர் அவர்களுக்கு மகிமையை தந்தருளினார். வெளிச்சத்தை அவர்களுக்கு வஸ்திரமாக கர்த்தர் கொடுத்திருந்தார். ஆமென். ஆனால் இப்பொழுது அவன் சொல்லுகிறான், நீங்கள் தேவர்களைப் போல இருப்பீர்கள், உங்களுடைய கண்கள் திறக்கப்படும். ஆமென். எது உண்மை? கண் திறக்கப்பட்டது உண்மை. ஆனால் தேவர்களைப் போல இல்லை. இப்ப அவர்கள் நிர்வாணியாய் இருப்பதினாலே நாங்கள் பயந்து விருட்சங்களின் நடுவே ஒளித்துக் கொண்டிருக்கிறோம். பாருங்க, ஒரு விருட்சத்தின் கனியை வச்சு பிசாசு என்ன செய்தான்? அந்த ஆளுகையை, அந்த அரசாட்சியை யார் பிடிங்கிட்டார்? பிசாசு பிடிங்கிட்டார். ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆளுகை இப்ப இந்த பூமி யாருடைய கையில் இருக்கிறது? பிசாசின் கையில் இருக்கிறது. அதனால் தான் இயேசுவானவரை உடனே மலைக்கு மேலே கொண்டு போய் அங்கே நிறுத்தி, எல்லாம் யாருடையவைகள்? என்னுடையவைகள். என்ன நீயா உண்டாக்குன? நீயா சிருஷ்டித்த? எல்லாம் யாருடையவைகள்? அந்த ஒரு கனியில என்ன செஞ்சுட்டான்? பிசாசு தங்கிட்டான். கருமையான தேவனுடைய எல்லாம் என்னுடையது. நீ என்னுடைய பாதத்திலே விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவை எல்லாவற்றையும் உனக்கு நான் என்ன செய்வேன்? தருவேன் என்று சொன்னார். அவனுடைய சோதனை அநேகருடைய வாழ்க்கையில உலகத்தில் இருந்து வரக்கூடிய பெருமையையும் அதனால் வரக்கூடிய கௌரவத்தையும் அதை பெரிதாக எண்ணி மேலான ரட்சிப்பை இழந்து போகிறார். ஒவ்வொரு நாளும் ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க 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 உனக்கு மரணமே இல்லை. ஆமென். இன்றைக்கு நீ ஜீவ கனியை நீ புசித்தே ஆனால் உனக்கு ஜீவன் உண்டு. ஆனா அதனால தான் கர்த்தர் சொல்கிறார், இனி ஒரு காலம் இவன் இந்த கனியை புசித்து உயிரோடு இராதபடிக்கு தோட்டத்தை விட்டு நான் இவனை என்ன செய்வேன்? வெளியே அனுப்புவேன் என்று சொல்லி 2 பேரையும், புருஷனையும் மனைவியையும் தோட்டத்திற்கு வெளியே அவர்களை துரத்தி விட்டார் என்று நாம் பார்க்கிறோம். இப்போ பிசாசினுடைய சித்தம் முடிஞ்சு போச்சு. இப்போ ஆளுகை யார் கைக்குள்ள வந்துருச்சு? பிசாசின் கைக்குள்ளே வந்து விட்டது. இப்பொழுது அவன் என்ன செய்கிறான்? ஆளுகை செய்கிறான். கடுமையான தேவனுடைய பிசாசுக்கு நீ ஒப்பு கொடுக்கிறார். பிசாசு விரும்புகிற பிரகாரம் நீ உன்னை ஒப்பு கொடுத்தேனா நீ அவனுக்கு அடிமையாகி விடுவாய்.
உன் சுயாதீனம் உன்னை விட்டு விலகி போகும். ஆமென். இப்போது அவர்கள் 2 பேருக்கும் கர்த்தர் கொடுத்த மகிமை, கனம், கிரீடம் எல்லாம் என்ன செய்தது? அவர்களை விட்டு கடந்து போய்விட்டது. சங்கீதத்தின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். தேவ தூதரிலும் சற்று நீர் சிறியவன் ஆக்கினீர். அவனுக்கு எப்படி? மகிமையினாலும் கனத்தினாலும் முடி சூட்டினீர். கரத்தின் கிரியைகளை ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். அதான் 1ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தை வாசிக்கும் போது நீங்கள் சகலத்தையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்ற ஆளுகையை ஆதாமுடைய கையிலே கர்த்தர் கொடுத்தார். அதை பிசாசு என்ன செய்தான்? தன்னுடைய தந்திரத்தினாலே தேவ சித்தம் விளங்க கூடாதபடிக்கு அவன் அவர்களை தன் பக்கமாய் எடுத்துக் கொண்டான். ஆமென். யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினாலே உண்டானவர்கள், இச்சைகளின்படி நடக்க நீங்கள் மனதாயிருந்தீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலை பாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இராதபடியால் சத்தியத்தில் நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான். அல்லேலூயா. பேசுகிற போதெல்லாம் தன் சொந்தத்தில் இருந்து பொய்யை பேசுகிறான். பொய் பேசினா யாருடைய பிள்ளை? யோவான் தன்னுடைய நிருபத்திலே எழுதுகிறார், கர்த்தருடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் அதனாலே அப்படியானால் நீங்களும் நானும் யாருடைய சித்தத்தை நிறைவேற்றணும்? மறுபடியும் ரோமர் 12:2 இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த தேசம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் என்னது என்று தெரியும். 6வது அறிவை பயன்படுத்தணும். எந்த ஒரு காரியமா இருந்தாலும் 6வது அறிவை பயன்படுத்தாவிட்டால் ஒன்று பிசாசுக்கோ அல்லது உலகத்துக்கோ நீங்கள் வஞ்சிக்கப்பட்டவர்களாய் காணப்படுவீர்கள். தேவனுடைய நன்மையும் பிரியமான சித்தம் என்னது என்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மனம் திரும்புங்கள். என்ன செய்யுங்கள்? ஜென்ம சுவாபம் நமக்குள்ள இருக்கும். நான் முதல் சொன்ன மாதிரி ஜென்ம சுவாபம் உள்ளவர் கர்த்தருக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஆவிக்குரியவன் சகலத்தையும் அந்த பகுத்தறிவாகிய அந்த அறிவை கொண்டு அவன் என்ன செய்கிறான்? சகலத்தையும் ஆராய்ந்து நிதானித்து அறிகிறான். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். நாம் எல்லாரும் சரி. உன்னையே வெறுத்து விட்டான் செய்த சுயத்தை சாகடித்தார் சுத்தமாய் ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினான், தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடனான். அப்படி நாம் கடந்து வருகிற போது சுயமும் பிசாசின் கிரியைகளும் அழிந்து போ தேவ சித்தம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறுகிறதாக இருக்கும். அவரை நம்மை தாழ்த்தி அவங்களுடைய கரத்திலே ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி.
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியமும் சமாதானமும் ஆசீர்வாதமும் இன்றைக்கு வந்ததான தேவனுடைய பிள்ளைகளோடும் உலகத்தில் உள்ள சகல பரிசுத்தவான்களோடும் கூட இப்பொழுதும் எப்பொழுதும் மாறாமல் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.